ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, எக்ஸ்போ போட்டிருக்காங்க எங்கள் ஊர் மண்டபத்தில். பார்த்திங்கன்னா, நான் வெறும் ட்ரெஸ்ஸு தான் நினச்சிக்கிட்டு போய் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது, ஆஹா! என்னடா இவ்வளோ கலெக்ஷன் போட்டிருக்காங்க. ட்ரெஸ்ஸு மட்டும் பார்த்திங்கன்னா, எது எடுத்தாலும் 130 மட்டும்தான். அதெல்லாம் ஆனால் அந்த ஒரு வயசு பசங்க பொம்பளை பிள்ளைங்கலேருந்து ஒரு 10 வயசு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. 130 மட்டும். சட்டையெல்லாம் பாருங்களேன், சும்மா சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. 130 ரூபா மட்டும்தான். நீங்கள் சுற்றி ஒரு சரௌண்டிங் யாராவது இருந்துச்சுன்னா போய் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. சட்டை, இந்த மாதிரி பெலோசோ பேண்ட்டு, அப்புறம் டிஷர்ட்டு, அப்புறம் வந்து ஷாலு, கைலி, துண்டு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ இன்னும் நிறைய கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. இந்த லெகின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்தபிளுங்க. இந்த லெகின்ஸ்லாம் 130 மட்டும்தான். ஐயோ! இந்த பொம்மையை பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் 130 ரூபா. எப்படின்னா எக்ஸ்போன்னு சொல்கிறேன்ல, அது ஏன் தெரியுமா? சில பேர் மண்டபத்தில் போட்டிருக்கீங்க, ஏன் எக்ஸ்போ சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதனால் எக்ஸ்போ வந்து வரும். இது வந்துலாம் பார்த்திங்கன்னா 130 ரூபா. சில ஐட்டம்லாம் 150 ரூபா, சில பொருள்லாம் 170 ரூபா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஐட்டம். ஆனால் ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா மாடியில் போட்டிருந்தாங்க. அது வந்து ட்ரெஸ்ஸு எது எடுத்தாலுமே 130 தான். இது வந்து கீழே போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு இதுவும் ஒரு ரேட்டு. 130, 150 எல்லாமே இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் எத்தனை இருக்குது பாருங்கள். அதெல்லாம் 150 ரூபா தான். நம்ம டிஃபன் கடையில், ரோட்டு கடைலாம் வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. இது எங்கே போட்டிருக்காங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஜேகே மஹாலில் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், சுற்றி உள்ள சரௌண்டிங் இருந்தீங்கன்னா. ஆனால் ஏதாவது ஒன்றாவது வாங்காமல் வர மாட்டீங்க, வாங்குவீங்க. நீங்கள் போய் பாருங்கள். நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்தபிள். இதெல்லாம் வந்து 150 ரூபா. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. அதை பார்த்துட்டு எனக்கு மனசே வரல. ஐயோ! அழகாக இருக்கே, அழகாக. சொல்லப்போனால் நான் ஒரு ட்ரெஸ் பைத்தியங்க. என்கிட்ட எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் ஏதாவது ட்ரெஸ்ஸு பார்த்தேன்னா எடுத்துருவேன். இனிமேல் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸோடைய கலெக்ஷன் தான் வரும். ஏன்னா இனிமேல் ஆடி மாதம் போட்டுருவாங்களா, எல்லா கடையிலையும் ஆஃபர் இருக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன், என்னென்ன ஆஃபர் உண்டு எங்கள் ஊர் கடையில், என்னென்ன கம்மி விலைக்கு எடுக்கலான்னு நான் போடுறேன். இந்த செப்பல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு சைஸ் பத்தலை. கீழே பாருங்கள், லேடிஸ் செப்பல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் எனக்கு எதுவுமே சைஸ் பத்தலை. சின்ன பசங்க போடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதையும் பார்த்துட்டு வச்சுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா டாய்ஸ் அழகாக இருந்துச்சு. நான் எனக்கு 2 பாப்பா. அவங்க இருக்கக்குள்ளலாம் டாய்ஸ் ஏதோ பொம்மை, இந்த அமுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த கிளுகிளுப்புலேயே அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக மாடலாக வந்திருக்கு. இந்த கயிறு கட்டி விட்டு இழுத்ததெல்லாம் முன்னாடி அப்படி தான் போகும். இப்போலாம் வந்து லைட்டு வச்சதோடு ஓடுது. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது 2 வாங்கினேன். இது வந்து ஏன்னா நம்ம அழகாக டிவி மேலே வச்சா நல்லா ஷோவாக இருக்கும்னு இது 2 வாங்கினேன். 130 ரூபா தான். ஆனால் பிளாஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஜாமான் வளர்க்குற அந்த பிளாஸ்டிக்லாம் நல்லா உரமாகவே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சுங்க. இந்த டெக்கரேட் ஐட்டம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒன்று வந்து 130 மட்டும்தான். ஜோடியாக எடுத்துக்கலாம் நீங்கள். 130 தான். ஒன்றுன்னு சொல்லலை, ஜோடி 130 ரூபா. அப்புறம் பீங்கான் ஜாடி பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒன்று 130 ரூபா. சூப்பராக இருந்துச்சு. குட்டி பசங்களுக்கு சேரு இதெல்லாம் 150 ரூபா. அந்த பீங்கான் வந்து 150 தான். எல்லாம் 150 தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இரும்பு கடாய் இருக்குல்ல பாருங்கள், அது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நல்லா குட்டியாக. நான் ஏற்கனவே ஒன்று வாங்கினேன், வராதுன்னு நினச்சிட்டு நான் அது சரியாக வாங்க வேணாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அதுவே சூப்பராக வருது தோசை. அதான் இன்னொன்று வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி வாங்கலை நான். இப்படி நான் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு எப்படி கேமரா குவாலிட்டி இருக்குதுன்னு செக் பண்ணேன். அப்படி திரும்பி பார்த்தா அருவாமனை. இது என்னடா மாடலாக இருக்குது அருவாமனை அப்படின்னு பார்த்தா, அந்த அருவாமனை அப்படியே மேலேயும் தூக்கிக்கலாம், கீழேயும் விட்டுக்கலாம். அந்த மாதிரி அருவாமனை நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. 150 ரூபா. அப்புறம் வழக்கம் போல் ஆப்பச்சட்டி, ஆம்லேட் ஊட்டுறதுக்கு தனியாக. இதுதான் ஒன்று வாங்கணுங்க, எண்ணெய் பண்ணுறதுக்கு. ரீசெண்டாக வேறு மொட்டை அடிச்சுட்ட, முடி வளர மாட்டேங்குது. அதனால் அந்த எண்ணெய் செய்கிறதுக்காக அந்த வானல் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வாங்கிட்டேன். ஆனால் இதில் வந்து எண்ணெய் காய்ச்ச முடியல. சின்னதாக சரி ஒரு 1/2 லிட்டரு காய்ச்சுவோன்ட்டு பார்த்தேன். ஆனால் அது வரல. அதனால் அந்த பெரிய எண்ணெய் சட்டி தான் வாங்கணும். அதெல்லாம் 150 தான். இந்த தோசைகள் தான் முன்னாடி வாங்கினேன். ஆனால் தோசைலாம் நல்லா வருது, ஆனால் குட்டியாக இருக்கும். அதனால் இதை ஆம்லேட்டுக்கு வச்சுக்கிட்டேன். வழக்கம் போல் எங்கள் பெரிய இதில் வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணுறது அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம இயரிங், தோடு, மூக்குத்தி, கம்மல் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஹேண்ட்பேக்குங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு திரும்ப. அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. 130 ரூபா தான். மறுபடியும் சொல்கிறேன், இது எங்கே போட்டிருக்காங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஜேகே மஹாலில் தான் போட்டிருக்காங்க. போய் பாருங்கள், நல்ல குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 150 ரூபா. இதெல்லாம் அழகாக நம்ம இட்லி வச்சுட்டு தனியாக சட்னி வச்சுப்பாங்க, அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி வாளி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன பொருள் மேலே அவ்வளோ ஆசைங்க. அழகாக இவங்க எப்போவுமே சின்ன குட்டி பொருள் எது இருந்தாலும் வாங்கி வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் நான் சேர்த்து குட்டி பொருள் அழகாக வச்சுருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 130 ரூபா தான். எது எடுத்தாலும் 150 ரூபா, சாரி
ரூ. 150 நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ அழுத்தம், அவ்வளோ வெயிட்டு நல்லா இருந்துச்சு. குட்டி வளையல் தாங்க எனக்கு மனசே இல்ல. ஏதாவது சட்னி கிட்னி வச்சுக்கலாம். சரி வேணாம் விடுங்க கொஞ்சம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அது வாங்கலை. அப்புறம் இந்த மாதிரி இதில் இயற்கை என்கிட்ட இதெல்லாம் நான் வாங்கிட்டேன் ஏற்கனவே. மாவு கொட்டி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து உப்பு கொட்டி வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி கொட்டி வச்சுருக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து மூடி போட்டு நான்லாம் தோசை ஊற்றக்குள்ள அதில் தான் மாவு மூடி போட்டு மாவு வச்சுப்பேன். நல்லாயிருக்கும் ஊற்றுனா. தட்டுலாம் வழக்கம் போல் எல்லாம் ஜோடி ரூ. 150 அப்படி இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஏதோ பார்த்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு சரி உங்களுக்கும் காட்டலாமே, மறுபடியும் ஏதாவது நியூவாக கொண்டு வந்திருக்காங்களான்ட்டு தான் அப்புறம் உங்களுக்கு காமிச்சேன். இது பார்த்திங்கன்னா ஹார்ட்டின்னு அழகாக இருந்துச்சு. லைட்டு போட்டு அழகாக நம்ம ஃபேஸே வந்து ஒரு மாதிரி லைட்டாக டார்க்காக அந்த மாதிரி காட்டுச்சு. சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து சாமி சிலைலாம் சூப்பராக இருந்தது. முருகன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. முருகன் சிலை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கப்பு ரூ. 150. குட்டி லக்ஷ்மி, குபேரர், வேலு, இந்த பாருங்கள் குட்டி மகாலட்சுமி இவங்க எல்லாமே சூப்பராக இருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் ஒரு சில பொருள் வாங்கிட்டேன். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.